வெல்கம் டு ரித்திமா கிச்சன். நான் வந்து ஒரு நம்ம வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு வறுவல் பண்ணலாம். இந்த வெண்டைக்காயில் நிறையா விதமாக வறுவல் பண்ணலாம். நம்ம வீட்லேயும் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இப்போ ஒரு ஸ்டைல் செய்கிறத வந்து காட்டுறேன். இந்த ஸ்பூனில் நான் வந்து 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துட்டேன். அதுலேயே வந்து நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நிறைய கோபுரம் போல் மிளகா பொடியும் எடுத்துட்டு ஒரு இவ்வளோ மஞ்சள் பொடி பாருங்கள், இவ்வளவு பெருங்காயப்பொடி, இதில் உப்பும் போட்டுக்குவோம். இந்த காய்க்கு தகுந்த போல் உப்பும் போட்டுக்கலாம். இப்படி நம்ம இல்லைன்னா பொட்டுக்கடலை மாத்திரம் தனியாக பொடிச்சு போட்டு இதெல்லாம் பொடியாக போட்டு கூட செய்யலாம். சில பேர் பிரட்டும் போது எல்லா பக்கம் அந்த பொடியோட இது பிடிக்காது. இதாக இருந்துச்சுன்னா மிக்சியில் ஓட்டி டக்குன்னு ஒன்றா போட்டு பிரட்டி வச்சிடலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு போட்டு செய்வாங்க. நான் இன்னொரு நாள் காட்டுறேன். இது வந்து இப்படி பொட்டுக்கடலை போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளவு நைஸாக பொடிச்சிட்டு வந்தாச்சு. நம்ம இதில் போட்டு இதுலேயே ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும், அதனால் தண்ணி தெளிக்க வேண்டாம். அப்போ தான் வந்து எல்லா பக்கம் அது வந்து நல்லா மேட்சாகி கிடைக்கும். நான் 10 நிமிஷம் இப்படியே விட்டுட்டு பாருங்கள், இப்படி நம்ம வெங்காய பக்கோட போடுவோம் அல்லவா, அது மாதிரி போட்டுடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா முறிஞ்சு வந்துருச்சு. இதை விட கூட நீங்கள் வேணும்னா முறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு இது போதுமான அளவு. நான் இதில் பொட்டுக்கடலை மாவு தான் போட்டிருக்கேன். இதில் கூட வேணாலும் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வேணுனாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை மாவு கூட. அப்படியே நம்ம வீட்டில் செய்வோம், நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குங்க. இந்த இன்னும் கூட கொஞ்சம் முருகி எடுத்துக்கலாம். எல்லாரும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு கொடுங்க, சந்தோஷமாக இருங்க. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.